தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் தளபதி விஜய் புதியதாக தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் அதிரடி அரசியல் செயல்பாடுகள் தான். விஜய் அரசியல் என்ட்ரியால் தேர்தலில் எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடம் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி உள்ளது. உறுப்பினர் சேர்க்கைக்காக ஆப் வெளியிடுவது, மாநாடு நடத்துவது என தனித்துவ அரசியலுடன் தமிழகத்தில் அடுத்தடுத்து அதிரடிகளை மேற்கொண்டு வருகிறது தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த மாநாட்டை மதுரையில் நடக்க அக்கட்சியின் தலைவர் விஜய் முடிவு செய்து அறிவிப்பை வெளியிட்டு இருந்தார். மேலும் மாநாட்டு தேதி வரலாற்றில் முக்கியமான நாளாக இருக்க வேண்டும் என அவர் போட்ட கண்டிஷனால் நிர்வாகிகள் தீவிரமாக ஆலோசித்து ஆகஸ்ட் 25ஆம் தேதியை தேர்வு செய்தனர். ஆகஸ்ட் 25ஆம் தேதிதான் தேமுதிக நிறுவனரும் தமிழகத்தின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த தினமாகும். விஜயகாந்த் மதுரை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்பதால் அன்றைய தினம் மதுரையில் மாநாட்டை நடத்துவதன் மூலம் விஜயகாந்தின் ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெறலாம் என்ற திட்டத்தில் இந்த தேதி தேர்வு செய்யப்பட்டது. அதேபோல ஆகஸ்ட் 25ஆம் தேதிதான் தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் சங்கீதாவின் திருமண நாளும் கூட. இதனால் மாநாட்டை அதே தேதியில் நடத்திவிடலாம் என ஒப்புதல் அளித்த விஜய் அதற்கான பணிகளை தீவிரப்படுத்துமாறு கட்டளையிட்டார். அதன்படி மதுரை மாவட்டத்தில் மாநாட்டிற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தாவேகா இரண்டாவது மாநாடு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட ஆகஸ்ட் 25ஆம் தேதி கழித்து இரண்டாவது நாளே விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்து மதத்தினர் மற்ற பண்டிகைகளை போல அல்லாமல் அண்மை காலமாக விநாயகர் சதுர்த்தி பதற்றமான பண்டிகையாக மாறியுள்ளது. இதனால் சட்ட ஒழுங்கை காக்க வேண்டிய கட்டாயத்தில் காவல்துறை இருப்பதால் இதனை குறிப்பிட்டு தாவேகாவிற்கு காவல்துறை தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி விநாயகர் சதுர்த்தி வருவதால் விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக, அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதி மாநாட்டை நடத்துங்கள். இதனால் மாநாடு தேதி மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தாவேகா தள்ளப்பட்டுள்ளது. தாவேகா கட்சிக்கு வேண்டுமென்றே ஆளும் கட்சி சார்பில் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் கட்சியை சேர்ந்தவர்கள் கூறி வருகின்றனர். மேலும் அடுத்த வருடம் விஜய் மற்றும் உதயநிதிக்கு நேரடியாக போட்டி இருக்கும் என்பதால் பல தடைகளை விஜய்க்கு இப்பொழுதே கொடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது.